உங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் எப்படி பண்ணுறது, ஃப்ரீயாக ஃபோன்லேயே எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் நம்ம பார்க்கலாம். உங்கள் ஃபோன் ப்ரௌசரில் TNPDS அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், tnpds.gov.in. இதே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். மேலே லாங்குவேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் தமிழ்லையும் பார்த்துக்க முடியும், இங்கிலீஷ்லையும் மாற்றிக்க முடியும். உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவு அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுங்க. ரேஷன் கார்டில் நீங்கள் என்ன நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடு கீழே என்டர் பண்ணிவிட்டு பதிவு சி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். உங்களுக்கு வந்திருக்கிற OTP இங்கே என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் பதிவு செய்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சில சமயங்களில் இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகலாம், உங்களுக்கு OTP வந்து சேர்றதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகலாம். அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OTP சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். OTP கொடுத்தது இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இங்கிலீஷில் கார்டு மியூட்டேஷன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே புதிய கோரிக்கை அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே குடும்ப தலைவரோட பேர், குடும்ப அட்டையோட எண், ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பர், நீங்கள் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற ரேஷன் கார்டு நம்பர் இங்கே கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இங்கே சேவையை தேர்வு செய்யவும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கீழே தேர்ந்தெடுக்கவுங்கிற பட்டன் இருக்கும். இதே கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். குடும்பத்தில் ஒரு மெம்பர் ஆட் பண்ணுறக்கு, அதாவது புது உறுப்பினரை சேர்க்கறக்கு, முகவரி மாற்றம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறக்கு, ரேஷன் கார்டு சரண்டர் பண்ணுறக்கோ கேன்சல் பண்ணுறக்கு, பிளாக் பண்ணுறக்கு, இல்லை ஃபேமிலியிலேருந்து ஒரு மெம்பர் வந்து டெலிட் பண்ணணுமா அந்த ஆப்ஷன் இதில் இருக்கு. இப்போ நம்ம இங்கே வந்து முகவரி மாற்றம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ரேஷன் கார்டில் இப்போ என்ன அட்ரஸ் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா புதிய முகவரி விவரங்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நம்ம புது அட்ரஸ் ஃபில் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் அட்ரஸ் ஃபில் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே ஃபில் பண்ணணும். அட்ரஸ் லைன் 1ல் உங்களோட டோர் நம்பர் இருந்தால் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் லைன் 2ல் உங்கள் வீதி, தெரு பேர் இந்த மாதிரி இருக்கிறது கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் லைன் 3ல் உங்கள் ஊர் பேர் கொடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க, தாலுகா செலக்ட் பண்ணிக்கோங்க, வில்லேஜ் என்னங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க, அஞ்சல் குறியீடு உங்கள் ஏரியாவோட பின்கோட் மறக்காம இங்கே கொடுத்துருங்க. இப்போ அதே டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் தமிழில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழில் கேட்டிருக்கிற இடத்துல நீங்கள் தமிழில் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் கீபேட்லேயே தமிழ் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் டைப் பண்ணி அதை அப்படியே தமிழில் மாற்றி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். தமிழ்லையும் எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே மற்ற ஆவணங்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கீழே ஆவண வகையை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அட்ரஸ் சேஞ்சுக்காக என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறோங்கிறது இங்கே செலக்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, கேஸ் பில், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ரெண்ட் டீட், அதாவது வாடகை ஒப்பந்த பத்திரம், இல்லை வீட்டு டாக்குமெண்ட் இருந்தாலும் அது கொடுக்கலாம், EB பில் கொடுக்கலாம், ஃபோன் பில் கொடுக்கலாம், பேங்க் பாஸ்புக் இருந்தால் கொடுக்கலாம், லைசன்ஸ் கொடுக்கலாம், பேன் கார்டு கொடுக்கலாம். இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே வந்து நீங்கள் கேமரா யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இல்லை ஏற்கனவே உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அதை நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்லோட் பண்ண போகிற டாக்குமெண்ட் வந்து 1 MB சைஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அது வந்து PNG இல்லைன்னா GIF இல்லைன்னா JPEG இதில் ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அப்லோட் பண்ணிவிட்டு பதிவேற்றுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்யுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டாக்குமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் நம்மளுக்கு ஜெனரேட் ஆகி வரும். தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிற காமிக்கும். அது கீழே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜை மறக்காமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு தான் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜுக்கு வாங்க. இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு பதிவு செய்யுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். கோரிக்கை வந்து முகவரி மாற்றம், குறிப்பு எண், அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் காமிச்சிருப்பாங்க. உங்களோட அப்ளிகேஷன், உங்களோட ரெக்வஸ்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது காட்டிடும். அவ்வளோதாங்க. 10 to 15 நாளுக்குள்ள உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் ஆயிரும். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணதும் புது கார்டு நம்ம வீட்டுக்கு வருமா? சில சமயங்களில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக கார்டு வந்து வீட்டுக்கு டிஸ்பேச் பண்ணிடுறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து கார்டு வந்து வீட்டுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்டு வரலைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பழைய கார்டையவே நீங்கள் உங்களோட புது ரேஷன் கடையில் போய் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அட்ரஸ் அப்டேட் ஆனதே உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போய் நீங்கள் பொருட்கள் வாங்கிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். மறுபடியும் அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன்.